மஞ்சா 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 டீ தான், அட நம்ம ஊர் மஞ்சா டீ பாருதான். ஐயோ மஞ்சா டீ குடிச்சாலே தெம்புதான், அட நம்ம ஊர் மஞ்சா டீய பாருதான். ஏ மஞ்சா 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 ஏரியாவுல எங்க டீ வாங்கலாம்? அந்த கடையில வெறும் ஆவி மட்டும் தான் இருக்கு. இந்த கிழி வேஞ்ச உடனே மஞ்சள் டீ தான் ஓணுன்னு கேக்குது தாத்தா. காலையில கிழவி கேக்குதா? இருக்கும் காலையில முறுக்கும் கவர்ந்த மஞ்சள் டீ. ஓ, மனம் கவர்ந்த மஞ்சள் டீ. மாஸ்டர் மஞ்சள் டீயா என்னம்மா கலக்கறாருடி. தம்பி கடை மஞ்சள் டீ குடிச்சதுல இருந்து என் வீட்டுக்காரன் குடிக்கத்தே விட்டான் பாருங்க. தம்பி மஞ்சள் டீ குடிச்சதுல இருந்து வராத சீட்டு பணமே வந்துருச்சு தெரியுமா? பாத்தியாக்கா? ஆமாடி, அவ்வளவு ராசியான புள்ள. கொஞ்சம் வழி விடுங்கண்ணே. பாரு 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 மஞ்சள் கலரு 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 மஞ்சள் கலரு. இவனா? இவனெல்லாம் பார்த்து ஒரு பொண்ணு சொல்லி விடுதேன். தாத்தா உனக்கு அஞ்சு வேணும். அச்சே அச்சா அஞ்சுக்கா மொத்தவானிடா. ஒரு அச்சி மாஸ்டர். நீங்க எல்லாம் அன்சிகா மொத்தவானிக்கு ஆசைப்பட்டா நாங்கெல்லாம் எங்க போறது? ஒரே நாள்ல இத்தனை பேரை மயக்கி இருக்கானே. குத்துங்க ஜம்மா குத்துங்க பாத்து. ஓகே 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 கிளம்பிட வேண்டியதுதான். கொஞ்சம் வழி விடுங்கண்ணே. கொஞ்சம் நவருங்க. ஏய் அப்பே அவனுக்கு தெரியாதுங்கண்ணே. ஐயோ கூப்பிடுறேன். எப்படா வந்த? மஞ்சள் டீயா மஞ்சள் காப்பியா மஞ்சள் பால இப்ப ஒருத்தர வர. என்ன அளவா போட்டான் பாரு. ஏதோ பாருப்பா 3 கப்புல முக்கறாயா. அட அப்படி ஊத்து. என்ன இந்த தம்பி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்குது? என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? நான் கடை வச்சு 20 வருஷம் ஆகுது. தம்பி வந்து டீ போட்டு இந்த 2 நாள்ல எவ்வளவு பேர் டீ குடிக்கிறாங்க பாத்தியா? தம்பி வந்துச்சு, மங்களகரமா டீ போட்டுச்சு, வியாபாரம் எகிரிருச்சு. இது சாதாரண ஆள் இல்ல, PSLV ராக்கெட். அப்படியா? அப்போ வீட்டுக்கு போய் 2 பேரும் கூடிங்க சூடா. இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான். காசு டிங் டிங் டிங். காசு எடுக்காம வந்துட்டீங்க, அதான் ஞாபகமா கொண்டு வந்தேன். ஹாய் ரஞ்சி. ஹாய். பணம் கொடுக்கற சாக்குல ஜாயிண்ட் அடிக்க வந்திருக்காடி. இங்க பாருங்க, 6 போட்டிருக்காரு. ஆர் ஃபார் ரஞ்சி ஆச்சே. ஜாயிண்ட் அடிச்சிட்டானா? மாஸ்டர் டீ சூப்பர். தேங்க்ஸ் ரஞ்சி. ஏய் சேவிங்க பண்ண போறேன். பாய் தர. வா போலாம். எங்க போயிருவ நீ? வாரேன். என்னாச்சு உங்களுக்கு? அவரை பார்த்ததுல இருந்து உங்க போக்கே சரியில்லை. அவரா? யாரு? குப்பு மாஸ்டர் தான். அவனுக்கு என்ன அவ்வளவு மரியாதை? குப்புன்னு சொல்லு, குப்பு நாயின்னு சொல்லு, குப்பு பண்ணின்னு சொல்லு. அவன்லாம் ஒரு மனுஷன்னு அவருக்கு இவங்க மரியாதை கொடுப்பாங்களாம். ஏய் எவன்டா அது எங்க வீட்டு முருங்கம்பத்துல மஞ்சள் டீயை ஊட்டிட்டு போறது? டே கவாபு டேய். சொய் சொய் கையளவு. நாய் குலைக்குது, காக்கா பறக்குது. ஆஹா, சோறு மேல சர்க்கஸ் பண்ற நாயாச்சே. இவன் வந்தாலே அவன் வந்துருவானே. ஆத்துரும். மஞ்சள் இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கே. நம்ம வீடு தானே, எட்டி பார்ப்போம். ஆட்டோ பாவி, குளிக்க வர கேப்ல கும்மி அடிக்க வந்துட்டானே. இது என்ன ஊற போங்க, எப்ப பார்த்தாலும் கசகசன்னு இருக்கு.
போர் அடிக்குது. ஏதோ ஒரு கதை சொல்லுங்க போர் அடிக்குதா? பொழுது அன்னைக்கு தின்னுட்டு இருந்தா போர் அடிக்காம வேற என்னடி பண்ணோம்? நான் சொல்ற கதை உனக்கு புரியுமோ புரியாதோ எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல வெத்தலை கிழவின்னு சொல்ற கதை இல்லடா அது. அந்த கிழவி நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு கதை ஒண்ணு சொல்லுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பருத்தி காட்டுல பருத்தி எடுக்கும் போது மாமே மகனும் விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். வேலையை பாருங்க. எப்ப பார்த்தாலும் இவருக்கு விளையாட்டு தான். அத்தை இவரு கொஞ்சம் கம்னு இருக்கு சொல்லுங்க. மாமே மகளுக்கு திடீர்னு கால்ல முள்ளு குத்திக்கிச்சு. பருத்தி முள்ளு குத்தி இருக்கு. இதோ எடுத்துட்டேன். மாமா மண்ணு போட்டு விடுறேன்னு இனிமே வலிக்காது. போய் வேலையை பாருமா. பாத்து என்னடி முள்ளு குத்துன இடம் வலிக்குது மாமா. என்ன பண்ணா மாமா? ஒரு ஐடியா சொல்றேன். நீ என் முதுகுல உப்பு தொத்திக்கன்னு அதோ தருது பாரு வேப்ப மரம், அங்க உன்னை இறக்கி விடுறேன். வலி போனதுக்கு அப்புறம் வந்து வேலை செய்ய, சரியா? அம்மா என்ன மாமா உங்க கால்ல முள்ளு குத்திடுச்சா? நான் கால்ல முள்ளு குத்தலடி, முதுகுல தான் முள்ளு குத்திடுச்சு. சீ போடா மாமா, நீ எப்பவுமே இப்படிதான். எங்க எப்படி விளையாடுன்னு உங்களுக்கு தெரியாதா? சீ உன் பேச்சு கேட்ட பாரு. என்ன திடீர்னு ரஞ்சி சிரிப்பு நிப்பாட்டிருச்சு? ஆமா குப்பு மாஸ்டர், காலைல தானே முள்ளு குத்திச்சு. ஏன் முதல்ல குத்திச்சுன்னு சொன்ன அந்த மாமங்கார? அவ புரிஞ்சுக்கிட்டாலும் அவ ஏன் பொண்டாட்டிடா. தம்பி திட்ட பத்திரம். என்னடா அப்ப குளிக்காம வந்துட்ட? இல்ல வீட்டுல ஒரு பெருச்சாலி பூந்துருச்சு, அதை கடப்பாறை எடுத்து வாயில போட்டு கொல்லலான்னு வந்திருக்கேன். அப்புறம் என்ன பக்கம் என்ன வேலை? ரஜினி படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதான் நம்ம 3 பேர் படத்துக்கு போலான்னு 3 டிக்கெட்டு வாங்கிட்டு வந்திருக்கேனே. என் மேல என்ன ஒரு அக்கறை. நீ தாண்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அடுத்தவன் பொண்டாட்டியோட சினிமா. இல்ல நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இங்க பாருங்க, ரஜினி படம் போலாங்க. என் செல்ல கொல்கோணம் நம்ம 2 பேரும் தனியா சூப்பர் ஸ்டார் படம் பார்க்கலாம். எதுக்கு தெரியுமா? அப்பதான் ஃப்ரீயா. தம்பி எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாமா? ஓகே. டேய் நாளைக்கு நீ வேலைக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவ? அவர் 5 மணிக்கெல்லாம் டான்னு வந்துடுவாரு மாஸ்டர். ஓகே ஓகே போய் தரடா. அடேய் என்னடா அங்க ஊதிட்டு இருக்கற? ஏய் வாடி. என்ன அவன் ஒரு மனுஷன், அவன் சொல்றதெல்லாம் கேட்டு சினிமா கூட போய் நீ என்ன லுக்கு? என்ன பத்தி தெரியுமா உனக்கு? அப்படியே இருப்பாங்க. ஏய் ஏய் நான் ஊடு கட்ட ஆரம்பிச்சேன் அவள்தான். ஏய் என்ன பத்தி தெரியாது உனக்கு? ஆமா, முதல்ல கையில ஒழுங்கா கட்டுங்க. ஊடு கட்டுறாரா? ஊடு என்ன பேய் பட டிக்கெட்டா? சினிமாக்கு வர செய்வன பட்டானா? ஏய் என்னடா இது? ஏய் 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 கனவு தாண்டி. ஐயோ பயமானே. ஐயோ மாமா. சரி மாமா ஓமானே கனவு தாண்டி. ஐயோ மாமா மாமா மாமா. ஐயோ
பிறந்த புண்ணாக்கே. ரஞ்சிமா வேலைக்கு போயிட்டு வரேன். பார்த்து சரி பத்திரமா இரு. என்ன இந்த பயபுள்ள வந்தாலே வில்லங்க ஆரம்பிச்சிருமே. நாளைக்கு நீ வேலைக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவ? அவர் 5 மணிக்கு எல்லாம் டான் 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 வந்துடுவாரு மாஸ்டர். தேங்க்ஸ் கல்கோனா. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாமா, இந்த ஏரியாவுல திருட்டு பசங்க ஜாஸ்தி. ஐயோ கலக்கி கலக்கி பேட் விட்டு செயினை கவர் பண்றீங்க. ஆமால, அதுக்கு தான் மாமா கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? இப்போ மாமா வேலைக்கு போறோம்ல, வேலைக்கு போகும்போது மாமா வெளில இருந்து ஒன்ன பூட்டிட்டு சாவியட்டு வந்து ஜன்னல் வழியா கொடுப்பானா. சாயந்தரம் மாமா வேலையை விட்டு வரும்போது ஜன்னல் கிட்ட வந்து டக்கு டக்கு டக்குன்னு 3 தடவை மாமா தட்டுவானா. 3 தடவை தட்டினதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட சாவியை கொடுப்பியா, மாமா கதவை திறந்து உள்ள வந்துருவானா. நல்ல ஐடியா. ஆனா வரும்போது குழஞ்சி முட்டை வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க. கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். ஆமா, என்ன இப்பெல்லாம் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிட்ட? இல்ல, அவங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு ஆடுறாங்கல்ல, அதான். இந்த டாடா. அப்பா, கோழி குஞ்ச கூட வச்சாச்சு. பொண்டாட்டியை உள்ள வச்சு பூட்டிக்கியா? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாளே. அப்படிதான் நானும் நினைச்சேன் டாக்டர். மிட்டாயின்னா மிட்டாயி, இது நாட்டுப்புறத்து மிட்டாயி, பொண்டாட்டிக்கு பிடிச்சா. உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டா. சத்தடா நீ. அப்பாடா, எந்த நாயும் இங்க இல்ல. ரெடி 1 2 3. ரஞ்சி என் வாழை ரஞ்சி. அண்ணா, நீ கொடுத்த மஞ்சள் டீயே இருக்குது. வரட்டேனா? கோ கோ கோ. எப்பரா இருக்க? அதான் நீ வந்துட்டல, நல்லா தான் இருப்பேன். என்ன ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு? என்னடா அந்த பக்கம்? அந்த பக்கம் வேலை முடிஞ்சு அவன் இந்த பக்கம் பார்த்துட்டு பல்லான்னு வந்த. எப்படி இருக்கு தம்பி? பார்த்துட்டு போலான்னு வந்தீங்கடா? இல்ல இப்படியா விட்டு படத்துல வர பாட்டெல்லாம் பாடி. டேய் அப்ப வாடா உழுக்கு போலாம். ஏய், அறிவு இருக்கடா? நல்லா பாரு, வீடு தான் பூட்டி இருக்குல்ல. ரஞ்சி எங்கேயோ வெளில போயிருக்கடா. வா, நம்ம போய் டீ சாப்பிடலாம். டீ வேணாம். ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? வா வா. உனக்கு அறிவு இருக்கா? ரஞ்சி இங்கே தான்டா இருக்கா. இங்கதான் இருக்கானா? எங்க எங்க? நீ என்ன சந்துக்குள்ள போன? வேற எதுக்கு? சிரிச்சு பேசிக்கதா. கொஞ்சம் பாதாள வாயா. டேய் வர்றான். டேய், அவ சந்துக்குள்ள அஞ்சாங்கல் வளர்றது உனக்கு எப்படா தெரியும்? நானும் ரஞ்சியும் மத்தியானம் வரைக்கும். மதியம் வரைக்கும் நீ ரஞ்சியும் அஞ்சாங்கல் விளையாண்டா. விளையாண்டு இருக்கும்போது தூக்கம் வருதுன்னு தூங்க போயிருச்சு. ரஞ்சி, ஏய் என்னங்க? வந்து கதவு திறடி. 3 தடவை. 3 தடவை ரொம்ப முக்கியம். எனக்கு தேவை. மாமா வந்துட்டாங்க, நாளைக்கு விளையாடலாம். டாடா. போடு சாவியை போடுறி. போடு டக்கு. டேய் சாவுகிராக்கி எப்படி சாவியை பிடிச்சான்? தம்பியோ,
இந்த கிழமை சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கானேன்னு நினைக்காத. தின்ன பத்திரம். யோ தாத்தா, நீ திண்ணைய காவகத்தது போதும், அவ நான் பாத்துக்கிறேன். எது கை நீட்டுறா? வாங்கிட்டு வந்துட்டேன்ல. இந்த சாவுடு. ஏங்க நீங்க மறந்துட்டீங்க, கடைசியில மாஸ்டர் வாங்கிட்டு வந்தாரு பாத்தீங்களா? நல்ல மாஸ்டர். Thank you. கடைசில இருந்தே இல்லடி, முதல்ல இருந்தே நான் தான் வாங்கிட்டு வந்தேன். போங்க. அவரு ஐஸ் ஐஸ் எங்க எனக்கு ஒரு ஐஸ் வாங்கி கொடுங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐஸ் சாப்பிடவே இல்ல தெரியுமா? ஒரே சமயத்துல எத்தனை தின்னுவ? ஏடிஎம் மிஷின் மாதிரி தூக்கிட்டா. ஏங்க உங்களுக்கு ஐஸ்? எனக்கு வேணாம். குப்பை மாஸ்டர் உங்களுக்கு வேணாம், நான் சொல்ல போறேன். ஐஸ் காரனே எனக்கு ரெண்டு ஐஸ். எவனுக்கு வந்து இபோலா கபோலாலாம் வந்து தொலையுது, இவனுக்கு வந்து தொலைய மாட்டேது. 1 2 அம்மாடியோ அப்பா சாரி. ஈட இந்தாமா ஐஸ். ஒரு செகண்ட் கூட உன்னால வெயிட் பண்ண முடியாதடி. ஐயோ அநியாயமா 2 குஞ்ச கொன்னுட்டானே. முட்டையை உடைச்ச உடனே வானா இது இது என்னடி ஒத்தைய ரெட்டையை விளையாட்டுருக்கியா? இல்ல இதுல ஏதோ நெச்சு பண்ணிட்டேன், அது எதுவும் தெரியல. தெரியும், இது மாதிரி ஏதாவது உழப்பி வைப்பேன்னு. எதை கொடுத்தாலும் திம்மா குடு. ரஞ்சி, நீ எச்சப்ப நைஸ் இதுதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ சாப்பிட்ட கொழுஞ்சு முட்டை வாசனை இதுல அடிக்குதே. சூப்பரா கண்டுபிடிச்சீங்க மாஸ்டர். ஐசப்பி ஆமா சுருட்ட. அது ஏன்டா மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸே போட்டு சுத்திட்டு இருக்கிற ஸ்கூல் பஸ் மாதிரி? எல்லாம் உனக்க வேண்டியதாண்டா. எனக்காகவா? இப்பெல்லாம் மஞ்சள் கலர் மட்டும் தான்டா பிடிக்குது. ஏன்டா பிடிக்காது? என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச கலர்ல. இப்பெல்லாம் பசிச்சா கூட லெமன் சாதம் மட்டும் தான்டா சாப்பிடுறேன். இவ்வளோ ஏன் முட்டை சாப்பிட்டா கூட வெள்ளை கருவை தூக்கி போட்டு மஞ்சள் கருவை மட்டும் தான்டா சாப்பிடுறேன். அப்ப கக்கூஸ்ல அங்க போனா கூட மஞ்சள் கலர் பாக்கெட் தான்டா யூஸ் பண்றேன். நாத்த பயல. டேய், நல்லா செத்தா கூட மஞ்சள் கமலா வந்து தான்டா சாகணும்னு ஆசைப்படுறேன். சாவுடா. ஐயோ டாலிங்கிடம் டாலிங்கிடம். இந்த சப்பாத்தி சாப்பிடாம இருக்க முடியாத உங்களால? மாவு பிசைஞ்சு பிசைஞ்சு கையெல்லாம் வலிக்குதுங்க. என்ன நையி நையி நையின்னு எனக்கு கூட தான் டெய்லி பிசைஞ்சு பிசைஞ்சு கையெல்லாம் வலிக்குது. நான் ஏதாவது சொல்றேனா? நீங்க என்னத்த பேசுறீங்க கை வலிக்கிறதுக்கு? பரோட்டா மாவே. ஒன்னு கேட்ட இவருன்னு சொல்லுங்க. இப்ப கிட்ட போய் என் கஷ்டத்தை சொன்ன பாரு. மூடியே கிடத்து. இத பாருங்க, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அவர் மேலே கோவத்தை காட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவர? ஆமா. எவன்டி அவன்? எவன்? எங்க அப்பா என்ன பண்ணாரு பாருங்க, அவர் மூஞ்சி எப்படி கூனி போச்சு. எது அப்பனா? அவன் தான் ஊர்ல இருக்கானே. கொசு பேட்டி எட்டி உதிச்சீங்கல்ல, இது யார் வாங்கி கொடுத்தா? எங்க அப்பா தானே வாங்கி கொடுத்தாரு. அடியே என்னடி சூப்பர் ஸ்டாருக்கும் பவர் ஸ்டாருக்கும் லிங்க போடுற? சும்மா மிரட்டாதீங்க. ஒழுங்கு மரியாதை எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லனா இன்னைக்கு நைட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாதா? ஒண்ணுமே தான். மன்னிப்பு கேட்ட வேண்டியதான். மாமா சார் மன்னிச்சிருங்க சார். கோளாறுங்க மாப்ள. அவசரப்பட்டு மாமா அவர்களே என்னை மன்னித்து விடுங்கள். தெரியாமல் செய்து விட்டு. உள்ள வாங்க குப்பு மாஸ்டர். ஏன் தர்மோகல் தலை இப்போ வந்தான்? அதுவும் யூனிஃபார்ம்ல எல்லாம் மஃப்டியில திருந்திட்டானோ? உள்ள வாடா. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. என்னடா ஜாலியா வந்திருக்க? இல்லடா,
வேற ஒரு ஜோலியாக தான் வந்திருக்கேன். ஏதோ குதர்க்கமா பேசுறானே. சரி, என்ன விஷயம்? இல்லடா, சின்னவன் மெரினா பீச்சுக்கு போயிட்டு குளிக்கலான்னு கூப்பிட்டான். அதான் உன்னையும் ரஜியும் கூப்பிட்டு போலான்னு வந்தேன். போலாமே. என்ன போலாமே? பீச்ல என்ன லேடிஸ் குளிக்க பாத்ரூமா கட்டி வச்சிருக்கான்? எப்படி குளிப்ப? செல்லம், ஃபர்ஸ்ட் மாமா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அப்படியே போய் ஜாலியாக குளிச்சுட்டு வந்துடலாம். சரி சரி, அப்பா இடுப்புல வச்சு கொஞ்சிட்டு இருக்காத. ஒப்பனை கொஞ்ச நேரம் சார்ஜர்ல போடு. ஆமா டாக்டர், அடுத்த நாளே வேற கலர் ட்ரெஸ்ல வந்துட்டான். ரொம்ப சந்தோஷத்துல நான் கூட பீச்சுக்குலாம் போனேன். அப்போ உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுன்னு சொல்லு. நானும் அப்படிதான் டாக்டர் நினைச்சேன்.